இப்போ 2 விஷயம் நம்ம செய்யணும். விண்ணரசில் நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி போய் காசு கொடுத்தா காட்ட முடியாது. காசு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தப்பாக சொல்லலை, எது இடையில விடுபட்டு கிடக்குது அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு பாருங்க. நீங்கள் அனைத்தையும் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர் 2 விஷயம் செய்யணும். கடைபிடிச்சிருக்கணும், கற்பித்திருக்கணும். இந்த பர்னபாவை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு திருத்தூதர். அவர் யார்? நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்தவர், நம்மளை மாதிரி ஆசாபாசத்தோடு இருந்தவர், நம்மளை மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், வீடு கட்டணும்னு ஆசையில் இருந்தவர். ஆனால் அவர் கடவுளுக்கு முன்னாடி இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு திருத்தூதர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஏன் கடவுள் அவர் அப்படி இந்த திருச்சபை உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா, அவர் என்ன செய்தார்னு சொல்லுது பாருங்க. மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அம்மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர், ஆனால் இவர் பெரியவர். அப்போ எப்படி பெரியவரானார்? இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். அப்போ இவர் என்ன செய்திருக்கிறாரு? தன்னுடைய கட்டளைகளை எல்லாம் அவர் படித்து அறிஞ்சு அதை என்ன செய்தார்? கடைபிடித்து கற்பிக்கிறார்.